செந்நிற கூம்புகளாய் காட்சியளிக்கும் தென்னை மரங்கள், தண்ணீர் வற்றிக் காணப்படும் கிணறுகள், சிதிலமடைந்து வறண்டு கிடக்கும் பாசன கால்வாய்கள் என வறட்சியின் முழு உருவமாய் மாறியிருக்கிறது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள சேத்துமடை கிராமம். நாங்கள் விவசாயம் தான் தினம் பண்ணிட்டு இருந்தோம். தாடி ஆழ்துளை கிணறு 700 அடி 800 அடி போட்டு ட்ரை ஆகி போச்சு. ரெண்டாவது பருவமழையும் கிடையாது, தென்மேற்கு பருவமழையும் கிடையாது, வடகிழக்கு பருவமழை பெய்யுமே பெய்யாதுன்னு தெரிகிற விதத்தில் மாடுகணுக்கும் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது வறட்சி. பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தில் புதிய ஆயக்கட்டுக்குட்பட்ட சேத்துமடை, தம்பம்பதி, சரளபதி உள்ளிட்ட கிராமங்களில் 5400 ஏக்கர் பரப்பளவில் விளைநிலங்கள் விரிந்துள்ளன. 650க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உள்ள இப்பகுதியில் தென்னை சாகுபடியே முதன்மை விவசாயமாக உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை இல்லாததால் நிலத்தடி நீர் வற்றி விளைநிலங்களில் உள்ள கிணறுகளும் வறண்டு காணப்படுகிறது. தண்ணீர் இல்லாமல் கருகி போன தென்னை மரங்கள் வெட்டி வீசப்படுகின்றன. எஞ்சிய தென்னை மரங்களை காப்பாற்ற விலை கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டியுள்ளதாகவும், மானாவாரி பயிர்களும் செய்ய முடியாத நிலையில் கால்நடைகளுக்கும் தீவனமில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதான் மழை 2 வருஷமாக இல்லாதனால தென்னம்பிள்ளையெல்லாம் கருகிட்டு இருக்குங்க. இப்போ 4000 லிட்டர் ஒரு 1000 ரூபாய்ன்னு சொல்லி லோடு வாங்கி ஊற்றிட்டு இருக்கிறோங்க. நிலத்தடி நீரும் ரொம்ப கம்மியாகி போச்சுங்க. அதனால ரொம்ப விவசாயம் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பரம்பிக்குளம் அணையில் இருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு ஆண்டுதோறும் 60 தினங்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் மழை இல்லாததால் இப்போது வெறும் 34 நாட்களுக்கு மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுகிறது. தண்ணீர் வரும் பாசன கால்வாய்கள் சுமார் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதர்மண்டி கிடந்த நிலையில் சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாயிகளே சுத்தம் செய்துள்ளனர். இருந்தாலும் வனப்பகுதி வழியாக செல்லும் 8 கிலோமீட்டர் கால்வாயை பொதுப்பணித்துறையினர் பராமரிக்காததால் சிதிலமடைந்துள்ளது. ஒரு 1000 அடி போர் போட்டு போரில் தண்ணி கிடையாது, கிணறு ட்ரை. குடிக்கிறக்கே மாடு கிணறுக்கெல்லாம் தண்ணி விலைக்கு வாங்கிட்டு ஊற்றுறோமுங்க. இது உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வாய்க்கால்கள்லாம் டேமேஜ் ஆகிருக்கனால பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பகுதி தண்ணி தான் எங்களுக்கு வரும்னு சொல்லி நாங்கள் விவசாயிகளாக பேசியிருக்கிறோம். அந்த உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வாய்க்கால் டேமேஜ் ஆகிருக்கிறது அவங்க நல்லா முறையை கட்டி கொடுத்தாங்கன்னா தான் இந்த பகுதியினால் தண்ணினாச்சும் எங்களுக்கு வரும். இதனால் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை விவசாய பயன்பாட்டுக்கு வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே பருவமழை வரும் வரை பரம்பிக்குளத்தில் இருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.